Hello everyone, welcome to All in One channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12th business maths exercise 5.1 8th sum பார்க்க போறோம். Find the missing entries from the following. X values கொடுத்திருக்காங்க. Y valueல சில values வந்து இல்ல. அந்த values தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் missing entries ன்னு சொல்றோம். சரி ஓகே வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து Y valuesக்கு வந்து நேமிங் எடுத்துக்கலாம். இதை வந்து Y நாட்னு எடுத்துக்கலாம். Y1 y2 y3 y4 y5 ஓகே இப்போ இதில் அன்னோன்னு பார்த்தா y1 y4 இது ரெண்டும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். மற்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ கிவன்னு எழுதிட்டு சொல்யூஷன் போடுங்க. கிவன் போட்டுட்டு y0 is equal to 0 y2 அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு சின்ஸ் 4 வேல்யூஸ் ஆர் கிவன் நம்மளுக்கே தெரியுது எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. 1 2 3 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுக்கும்போது டெல்டா பவர் 4ன்னு போடணும். ஓகேவா? ஓகே, டெல்டா பவர் 4 y0 ஈக்குவல் டு 0. ஸோ டெல்டானா நம்மளுக்கு தெரியும் e-1. ஓகேவா? அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரையாங்கிள் எழுதுவோம்ல, அதுபடி எழுதணும்னா 1 2 1. அதே மாதிரி அடுத்து இது ரெண்டு ஆட் பண்ண 3, இது ரெண்டு ஆட் பண்ண 3 அண்ட் அகெயின் 1. அடுத்த லைன் 1 4, இது ரெண்டு ஆட் பண்ண 6, இது ரெண்டு ஆட் பண்ணால் 4, இந்த 1 எடுத்து இங்கே எழுதிடலாம். ஸோ செக் பண்ணுங்க, இங்கே பவர் 4ல் இருக்கிறதுனால 4 ரோஸ் வந்து எழுதிருக்கணும். ஸோ செகண்டு, தேர்டு, இது ஃபோர்த்து. ஓகே, கரெக்டாக எழுதியிருக்கிறோம். சரி, இப்போ இதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைனை சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு பாசிட்டிவ், நெக்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து நெகட்டிவ், அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒன்ஸ் இதை எழுதின பிறகு சரி சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்து எழுத போகிறோம். எப்படி எழுதணும்னா பவர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஈக்கு வந்து பவர் என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகும். ஈக்கு பவர் வந்து ஈக்கு பவர் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே பாருங்க பவர் 4, அதாவது இங்கே வெளியில் என்ன இருக்கும் அந்த பவரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 2 1 அப்படின்ட்டு டிக்ரீஸ் ஆகும். லாஸ்ட் டைமில் ஈயே வரக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி எழுதணும். இப்போ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் e⁴ y0 எல்லாத்துக்குமே e⁴ ரெடியூஸ் பண்ணி எழுதும்போது பக்கத்தில் y0, e⁴ y0 அந்த மாதிரி எழுதணும். இந்த நம்பர்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணி எழுத போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எழுதும்போது e1 தான் இருக்குது. அப்போ 1 e⁴ இங்கே என்ன இருக்குது 4, e⁴ y0. ஓகேவா? வெளியில் y0 இருக்குது, அதனால தான் y0 எல்லா டேர்ம்ஸ்க்கும் எழுதணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து இங்கே என்ன இருக்குது -4 இங்கே பாருங்கள் ஆல்ரெடி e⁴ எழுதிட்டீங்க. அப்போ -4 போட்டுட்டு e⁴ ரெடியூஸ் பண்ணி எழுதுங்க 3, வெளியில் என்ன இருக்குது y0. நெக்ஸ்ட் டேர்ம் 6 e, இங்கே என்ன இருக்குது 3, அப்போ இங்கே என்ன போடுங்க 2, வெளியில் என்ன இருக்குது y0. நெக்ஸ்ட் பாருங்கள் -4 e, இங்கே 2 இருக்கு, ஒன்று ரெடியூஸ் பண்ணி 1 போட்டாச்சு. வெளியில் என்ன இருக்குது y0 ப்ளஸ் இங்கே 1 இருக்குது. ஸோ 1 போட்டுக்கோங்க. இ டேர்மே இங்கே வராது, இங்கே முடிஞ்சிருது. ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்கும் y0. அப்போ y0 இங்கே வராதுன்னா இது இப்போ ஒன்று ரெடியூஸ் பண்ணி எழுதுனா நீங்கள் என்ன எழுதுவீங்க? e⁴ எழுதுவீங்களா அந்த இடத்துல? இப்போ எழுதும்போது எனிதிங் பவர் 0 நம்மளுக்கு என்னென்ன ஆகிடும் 1. சரியா? அதனால நம்ம வந்து அங்கே வந்து இ டேர்ம் வந்து மென்ஷன் பண்ணல. ஓகேவா? இது எழுதுறது ரொம்ப 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 ஈஸி. இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதணும். இப்போ இங்கே பவர் 4 அப்படின்றதுனால 4th லைனில் வந்து நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பவரையும் இந்த பேஸில் இருக்க நம்பரையும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ y0 + 4னா 4. ஓகேவா? இந்த -4 கான்ஸ்டன்ட் எதுவும் பண்ண முடியாது, அதை அப்படியே தான் எழுதணும். இங்கே ஆட் பண்ணி எழுதுறது மட்டும் மாற்றிக்கணும். இப்போ எப்படின்னா y போட்டுக்கோங்க 0 + 3 3,
அதுமாதிரி கான்ஸ்டன்ட் எழுதிருங்க +6 முடிஞ்சு y போட்டுட்டு 0 + 2 2. அடுத்து கான்ஸ்டன்ட் எழுதிக்கோங்க -6 y போட்டுக்கோங்க 0 ப்ளஸ் இங்கே மேலே இந்த 4 ஆட் பண்ணிடக்கூடாது, இங்கே e பவர் 0 + 1 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளஸ் இது எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த ஸ்டெப்லேருந்து இது எப்படி மாற்றுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு இப்போது வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம கிவன்னு போட்டு எழுதிருப்பீங்க. அது அப்படியே என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ப்ராக்கெட்ஸ் போட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே y2 தெரியும், y3 தெரியும், y0 தெரியும். சரியா? ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு சிம்பிளிஃபிகேஷன் 4 15s are 6 8s are 6 8s are என்ன வரும் 40. ஓகேவா? 4 15s are 60 -60. 6 4 8 6 of 48. ஸோ 48ல் 60 போயிடுச்சு அப்படின்னா 12. ஓகேவா? கிரேட்டர் நம்பர்னு பார்க்கும்போது -12. இந்த -12 எங்கே இருக்கும், இந்த பிளேஸில் வரும். ஓகேவா? இந்த பிளேஸில் வரும். ஸோ y4 -12 -4y1 + 0ன்னு இருக்கும். ஸோ -12ல் 0 இந்த சைடு எடுத்துகிட்டு வராங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ இட் வில் பிகம்ஸ் +12. ஓகேவா? இதை நம்ம அப்படியே வச்சிருவோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஏன்னா நம்மளுக்கு 2 மிஸ்ஸிங் டேர்ம் வேணும். அப்போ ஆஸ் யூஷுவல் 2 ஈக்குவேஷன் வேணும். ஸோ இதை அப்படியே நம்ம வச்சிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெல்டா பவர் 4 அங்கே y0ன்னு எடுத்துப்போம், இப்போ y1ன்னு எடுப்போம். சரியா? ஓகே, டெல்டாக்கு பதிலாக e-1 போடுங்க, இங்கே வெளியில் வருவேன். அதே தான், சேம் திங், சேம் சினாரியோ தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஆனால் நம்ம y1ன்னு சொல்லிட்டு எடுக்க போகிறோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணி எழுதுங்கன்னா y5 y4 இது ஆட் பண்ண y3 y2 இது 1 இருக்குது, y2 y1. ஓகேவா? இதுவரை எல்லாம் புரிஞ்சிருக்கும். நல்லா பொறுமையாக நீங்கள் பாஸ் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கிவன் வேல்யூஸ் கிவன் வேல்யூஸான இந்த வேல்யூஸை எடுத்து நீங்கள் இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ராக்கெட்ஸ் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த 3 நம்பருங்க மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது 90, இது வந்து 32, இந்த 35. இந்த 3 கான்ஸ்டன்ட் தரும்போதுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 0க்கு அந்த சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் பிகம்ஸ் மைனஸ், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணோம்னா -93. ஓகேவா? சரி, இப்போ நான் மைனஸ் 2 சைடும் இருக்கிறதுனால காமனாக இங்கே எடுத்துட்டு கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ 2 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இதை சால்வ் பண்ணி நம்மளுக்கு தெரியாத அந்த 2 மிஸ்ஸிங் டேர்மையும் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சால்விங் 1 and 2 நீங்கள் ஆஸ் யூஷுவல் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4y4 y1ன்னு இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த டேர்ம் வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? ஓகே, இப்போது இந்த 2 ஈக்குவேஷனே நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த 2 ஈக்குவேஷனே நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ்ஸு இங்கே என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு, சைனை சேஞ்ச் பண்ணுவீங்க. அண்ட் தென் இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆகிடும். இங்கே -16 + 1. ஓகேவா? -15y1 இங்கே ரெடியூஸ் பண்ணால் -45 வரும். மைனஸ் மைனஸ் என்ன பண்ணிடலாம், கெட் கேன்சல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம y1 வந்து கண்டுபிடிச்சாச்சு 3.
So substitute in either equation number 1 or 2. Substitute பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து y1 equal to 3ன்றதை ஈக்குவேஷன் நம்பர் எதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, 2ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ 2 எழுதிட்டு அதில் y1 இருக்கிற இடத்துல 3 ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. -3 அப்படின்னா +3. ஸோ 96 y4 equal to 24. நம்ம வந்து கண்டுபிடிச்சிச்சு. அட் லாஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்து எழுதணும். y1 வந்து 3 அண்ட் y4 +24 அப்படி சொல்லிட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.